ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம கடந்த வகுப்புல கக்கா, கிக்கி, குக்கு இதெல்லாம் நம்ம எழுதி பழகுனோம் இல்லையா? இப்ப அத பாருங்களேன். கா, கி, கீ, அதாவது இந்த கி, அப்புறம் அந்த கீ அப்படிங்கிறது இங்க குறில், நெடில் அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு எழுதணும். இப்ப வந்து கக்கா, கிக்கி எழுதியிருக்கிறோம். அடுத்தது கு எழுதி பார்க்கலாம். இந்த மாரி எழுதும்போது, அந்த கா மாரி போட்டு, அதுக்கு கீழ வந்து ஒரு சுழிச்சு விடணும். அப்பதான் அது சரியா வரும். பாருங்க. கு, கு. இந்த கூக்கு வந்து இப்படி வலது பக்கமா சுழிச்சு விடணும். அத கொஞ்சம் அப்படி மாத்தி அந்த பக்கம் ஆப்போசிட்ல சுழிச்சு விடணும். கூக்கும், கூக்கும் இந்த வித்தியாசத்த நீங்க நல்லா புரிஞ்சு எழுதிக்கணும். அடுத்தது க்ரு. அடுத்தது க்ரூ. இப்ப இந்த இக்கு பிளஸ் லூ அத சேர்த்து எழுதும்போது க்ளூ அப்படின்னு வருங்க. அதனால அந்த லா எழுத்த அங்க சேர்த்து லூவா போட்டுறணும். அதனால குக்கு, குர்க்ரூ, க்ளூ அப்படிங்கிற அந்த எழுத்து இங்க நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ஏஐ இவைகளின் குறி செங்குத்து கோட்டின் மேல் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சென்டர்ல வர்ற கோடுக்கு கீழ அத நம்ம சேர்த்து எழுத போறோம் இல்லையா? அந்த ஏற்கனவே எழுதணும் இல்லையா? அது மாரி இங்க மேல ஓ, ஔ எழுதும்போது அதிகம் சேர்க்கப்படும் அந்த குத்துக்கோட்டின் மேல் கோடு அமைகிறது அப்படின்னு இங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. அது எப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம் பாருங்களேன். இப்ப வந்து சாதாரணமா கா எழுதி வச்சிருக்கேன் 4 கா. அதுல இப்ப நம்ம எப்படி அடுத்த லெட்டர்ஸ் எழுத போறோம்ன்னு கவனிங்க. காவுக்கு மேல இங்க ஒரு சுழிச்சோம் அப்படின்னா, இதுக்கு பேரு கே. அதே மாரி அந்த காவுக்கு மேல 2 சுழிச்சோம்னா, அதுக்கு கை. அந்த காவுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டு, அந்த கோட்டுக்கு மேல இன்னொரு கோடு அப்படி மேல போட்டோம் அப்படின்னா, கோ. அதே மாரி காவுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டு, மேல 2 கோடு போட்டோம்னா, கவ். இப்படிதான் நம்ம வந்து இந்த எழுத்துக்கள பார்க்குறோம். அப்போ கே, கை, கோ, கவ். இது உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். இது மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததா நாம வந்து ரு, ரு, லு இந்த 3 எழுத்துக்கள் பற்றிய ஒரு சிறு விளக்கத்தையும் நாம் இந்த இடத்துல பார்த்துடலாம். இப்ப இந்த ரு ஒன்றே தனித்த உயிரெழுத்துக்களோடு இங்க வருகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்க ருவும், லுவும் தனித்த உயிரெழுத்தாக சொற்களில் இடம்பெறாமல் மெய்யெழுத்துடன் சேர்ந்து அவை வழங்கி வருவதையும் பார்க்க முடிகிறது. இப்ப அதிலும் ட, த, 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 ந, ச அப்படிங்கிற 6 மெய்யெழுத்துக்களுடன் மட்டும் இந்த ரு என்ற உயிரெழுத்து சேர்ந்து வழக்கில் உள்ளது. மற்ற எழுத்துக்களுடன் சேர்ந்த சொல் வடிவம் இங்கு காணவில்லை என்று பார்க்கிறோம். அதே மாரி லு என்ற எழுத்து, கா என்ற ஒரு எழுத்துடன் மட்டும் பொதுவாக வழக்கில் உள்ளது. இதன் காரணமாக பின்தந்துள்ள உயிர்மெய் எழுத்து கூட்டு வரிசையில் இங்கே ரு, லு சேர்ந்த மெய் எழுத்துக்களை விட்டுவிட்டோம் அப்படிங்கிறதையும் நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அதத்தான் இங்க நம்ம வந்து முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது கடைசியில் வருகின்ற 7 எழுத்துக்களின் வரி வடிவத்தை மட்டும் இங்க கொடுத்திருக்கிறோம். இப்ப அதனால ரு, லு சேர்ந்த மற்ற மெய்யெழுத்துக்கள் எழுதப்படுவதில்லை என்று தவறாக கருதிக் கொள்ளக்கூடாது என்றும் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அடுத்தது ஒரு அட்டவணைக்குள்ள போறோம். ஒரு சார்ட். அந்த சார்ட்ட கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதுல எல்லாமே எப்படி அந்த இக்கும், ஆவும் சேர்ந்து காவா வருது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம். இப்ப ஒரு சார்ட் வரும் கவனிங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் கா, கா. அது மாரி இக்கு பிளஸ் இ, கி. இக்கு பிளஸ் ஈ, கி. இக்கு பிளஸ் உ, கு. இக்கு பிளஸ் உ, கு. இக்கு பிளஸ் ரு, க்ரு. இக்கு பிளஸ் ரு, க்ரு. இக்கு பிளஸ் லு, க்ளு. இக்கு பிளஸ் ஏ, கே. இக்கு பிளஸ் ஐ, கை. இக்கு பிளஸ் ஓ, கோ. இக்கு பிளஸ் ஔ, கௌ.
இப்படி நீங்கள் தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து கக்கா கிக்கி எப்படி எழுதி பார்க்கறது, அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் க க க க எப்படி எழுதுறதுங்கிறது இங்கே பாருங்க. பாருங்க மேலே வந்து அ ஆ இ ஈ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ இந்த அளவுக்கு முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள்ல கக்கா கிக்கி குக்கு க்ரு கே கை கோ கவ். அடுத்தது கக்கா கிக்கி குக்கு க்ரு கே கை கோ கவ். அடுத்தது கக்கா கிக்கி குக்கு குரு கே கை கோ கவ். அடுத்தது கக்கா கிக்கி குக்கு குரு கே கை கோ கவ். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பார்க்கும்போது அடுத்த எழுத்து நா இருக்கு இல்லையா, அது அடுத்ததில் பார்க்கும்போது நன்னா நின்னி நுண்ணு நுரு நே நை நோ நவ். சச்சா சிச்சி சுச்சு சுரு சே சை சோ சௌ. சச்சா சிச்சி சுச்சு சுரு சே சை சோ சௌ. ஜஜ்ஜா ஜிஜ்ஜி ஜுஜ்ஜு ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ. ஜா ஜிஜி ஜுஜு ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ. ஞ ந நி நி நு நு நுரு நே நை நோ நவ். இப்போ இது எப்படி நம்ம கரெக்டாக பார்த்தோமோ அது மாதிரி அடுத்தது டா வர்க்கா பார்க்கலாம். இப்போ மேலே பாருங்கள் டட்டா டிடி டுட்டு ட்ரு டே டை டோ டவ். டட்டா டிடி டுட்டு ட்ரு டே டை டோ டவ். டடா டிடி டுடு ட்ரு டே டை டோ டவ். டடா டிடி டுடு ட்ரு டே டை டோ டவ். ஞ ஞ நீ நீ நு நு நுரு நே நை நோ நவ். இப்படி நம்ம பார்த்த மாதிரி அடுத்தது பாருங்க. அடுத்தது தத்தா தித்தி துத்து த்ரு தே தை தோ தவ். தத்தா தித்தி துத்து த்ரு தே தை தோ தவ். ததா திதி துது த்ரு தே தை தோ தவ். ததா திதி துது த்ரு தே தை தோ தவ். ஞானா நீ நு நு நுரு நே நை நோ நவ். அடுத்தது பா வர்க்கத்தில் ப பா பி பி பு பு ப்ரு பே பை போ பவ். ப பா பி பி பு பு ப்ரு பே பை போ பவ். அடுத்தது கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டிய பா வர்க்கம் வரும். அந்த பாவுடைய பா வருது பாருங்க. ப பா பி பி பு பு ப்ரு பே பை போ பவ். ப பா பி பி பு பு ப்ரு பே பை போ பவ். அடுத்தது மா மா மி மி மு மு ப்ரு மே மை மோ மவ். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த பாவுக்கும் மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நான் உங்களுக்கு அன்றைக்கி புரிய வச்சேன். அடுத்தது யா அந்த ரா இதெல்லாம் பார்க்கணும். இப்போ யா பாருங்க. ய யா இ இ யு யு ரு ஏ ஐ யோ யவ். ர ர ரி ரி ரு ரு. அப்புறம் அந்த ரு அப்படிங்கிறது நம்ம அங்கே வர்றதுனால இங்கே அதை விட்டுடுறோம். ரே ரை ரோ ரவ். அதே மாதிரி பாருங்க. ல ல லிலி லுலு லே லை லோ லவ். அப்புறம் வ வ வி வி வு வு வ்ரு வே வை ஓ வவ். இந்த மாதிரி நீங்கள் இந்த எழுத்துக்களை சரியானபடி உச்சரித்து பழக பழக உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்துடும். அப்புறம் அடுத்தது பாருங்கள். ஷஷா ஷிஷி ஷுஷு ஸ்ரு ஸ்ரே ஸ்ரை ஸ்ரோ ஸ்ரவ். ஷஷா ஷிஷி ஷுஷு ஸ்ரு சே சை சோ ஷவ். ஷ ஷ ஷிஷி ஷுஷு
ஸ்ரு, சே, சை, ஷோ, ஷவ். ஹ, ஹ, ஹி, ஹி, ஹு, ஹு, ஹ்ரு, ஹே, ஹை, ஹோ, ஹவ். லா, லா, லி, லி, லு, லு, ரு, லே, லை, லோ, லவ். இது வந்து இன்னொரு லா. இந்த வல்லினம், மெல்லினம் சொல்றோம் இல்லையா? அதுல மெல்லினம் லா. அப்போ மெய் எழுத்துல இங்க கூட்டெழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்ப இத நல்லா கவனிக்கணும். மெய் எழுத்துக்கள்ல வரக்கூடிய கூட்டெழுத்துக்கள் எப்படி நமக்கு பயன்பாட்டுல இருக்குது, நடைமுறையில வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 34. அதுல இக்கும், ஷாவும் சேர்ந்தா க்ஷா. இஜ்ஜும், நாவும் சேர்ந்தா ஜ. இவை கூட்டெழுத்துக்கள். இவ்விரண்டு கூட்டெழுத்துக்கள் பிரதிநிதிகளாக இவ்வரிசையில் இடம்பெறுகின்றன. சில நூல்களில் அந்த ஷா மட்டும் இடம்பெறும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இத நல்லா நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த ஷா எந்த இடத்துல வருது, ஞா எங்க வருது அப்படிங்கிறது கூட்டெழுத்துக்கள்ல வரும்போது, கரெக்ட்டா அத உச்சரிக்க கத்துக்கணும். அது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிக் குடுத்த பாடத்திட்டங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அது பின்னாடி நான் இப்ப அதை பற்றி ஒரு விளக்கத்த உங்களுக்கு குடுக்க இருக்கிறேன். அத நீங்க கொஞ்சம் கவனிங்க. இப்ப உயிரெழுத்தின் கூட்டெழுத்தை சேர்த்து எழுதுகின்ற முறை. அது எப்படி அப்படிங்கிறத விளக்கமா பார்ப்போம். பாருங்க. ஷக்ஷா, ஷிக்ஷி, சுக்ஷு, ச்ரு, சே, சை, சோ, சவ். ஜஜ்ஜா, ஜிஜ்ஜி, ஜுஜ்ஜு, ஜ்ரு, ஜே, ஜை, ஜோ, ஜவ். இந்த மாரி நம்ம இந்த இடத்துல கூட்டெழுத்துக்கள். அந்த இக்ஷும், ஷாவும் சேர்ந்து க்ஷா. இஜ்ஜும், நாவும் சேர்ந்து ஜ்னா. அப்படி வருது இந்த ப்ரொனன்சியேஷன். இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த எழுத்துக்கள் இந்த மாரி நடைமுறையில நம்மிடத்துல பழக்கத்துல இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ரூவும், லுருவும் சேர்ந்த மெய் எழுத்துக்கள் அதிகமாக வழக்கத்தில் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரு, த்ரு, 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 நுரு, ஸ்ரு, க்ளு அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல ஸ்ருவும், க்ளூவும் சேர்ந்து ருவும், லுருவும் சேர்ந்த மெய் எழுத்துக்கள் நடைமுறையில் இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ரு என்ற உயிர்மெய் எழுத்துக்கள் சேரும்போது அவை தனித்தனியே அப்படியே அமைகின்றன. கூட்டெழுத்து ஆவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா, நிர் கிருதிஹி, நிர்கிருதிஹி அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? ரு, தி அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்திக்கணும். அப்ப இங்க கு, ரு, ஓ அடுத்து பு, ருவோ சேரும்போது க்ரு, ப்ரு என ஒரே எழுத்தாக அமைகிறது என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இதையும் நீங்க மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப இங்க க்ரு, ப்ரு அது நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். அடுத்தது உதாரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எழுத்தை உச்சரிக்க தேவையான கால அளவை மாத்திரை என்றும், அதுல கா, க்ரு முதலிய ஹ்ரஸ்வ அதாவது குறில் எழுத்துக்களை தனியே உச்சரிக்க 1 மாத்திரை கால அளவு தேவை என்றும், அப்ப கே, கோ முதலிய தீர்க்க எழுத்துக்களை உச்சரிக்க 2 மாத்திரை கால அளவு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அப்படியே இந்த ரு, ரு அப்படிங்கிற கூட்டெழுத்துக்கள் எல்லாம் உச்சரிக்கிறதுக்கு 1 மாத்திரை அந்த கால அளவு வந்து போதுமானதாக இருக்காதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அந்த அளவு போதாதையாகையால், அதன் தனிப்பட்ட அமைப்பை ஒட்டி 2 மாத்திரை கால அளவு தேவைப்படுவதால், 2 எழுத்துக்களாகவே அமைப்பது பழக்கத்தில் உள்ளது என்றும் நம்ம பார்க்கிறோம். இப்ப அதுக்கு வந்து நம்ம எப்படின்னா, ஸ்லோகமா அல்லது செய்யுளா ஏதாவது ஒன்றை உருவாக்குறோம் அப்படின்னா, அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பாதத்திலும், அதனுடைய அடியிலயும் எழுத்துக்கள் இத்தனை இருக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருப்பதையும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்போது வந்து இப்போ நம்ம பார்த்தா, க்ரு, ரு முதலியன ஒரு எழுத்தாக எடுத்துக்கொள்வார். ஆனா, அந்த ரு, ரு அவை மட்டும் இரு எழுத்தாக எடுத்துக்கொள்வதும் நடைமுறையில இருப்பதை பார்க்க முடிகிறது என்று நீங்கள் இங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தது, ஒவ்வொரு எழுத்தையும் தனித்து குறிப்பிட அகாரம், சகாரம் என குறிப்பிடுவோம். இப்ப ராவை மட்டும் நீங்க எடுத்து படிக்கிறதா இருந்தா பாருங்க, ரேபஹா அப்படின்னு பக்கத்துல இருக்கா, ரேபஹா, ரேபம் அப்படின்னு குறிப்பிட வேண்டும். அந்த ரகாரம் என்று அங்கு சொல்லக்கூடாது என்று இங்க பார்க்கிறோம். இப்போ சம்ஸ்கிருதத்துல கற்பவர்கள் வந்து எழுத்து எழுதும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எழுத்தமைப்புல ஒரே மாதிரி தோற்றமுள்ள சில எழுத்துக்கள் இருக்குன்னா, அவைகளை கவனித்து எழுத வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இல்லாவிட்டால் அந்த எழுத்து மாறி போய்விடும். அதில தான் பாருங்க ஞ, ஹா இந்த மாரி எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாரி இருக்கும். அந்த எழுத்து, எழுத்து, எழுத்து இதெல்லாம் பார்ப்பதற்கு ஒரே மாரி இருக்கும். அத கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாரி தான் தா, அந்த மா, தா அப்புறம் அந்த இந்த மாரி எழுத்துக்கள். த, நா
தா, பா, அப்புறம் அந்த பாவுலேயே குறுக்குல கோடு போட்டா ஷா, அப்புறம் வாவுக்கும், பாவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த எழுத்துக்கள் அமைப்பில் உள்ள அந்த ஒற்றுமை, வேற்றுமைகளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கா வர்க்கத்தில் 2வது எழுத்து கா என்ற அதன் தலைக்கோடு சேர்ந்திருக்கும். ரா, வா என்ற எழுத்துக்களை சேர்த்து எழுதும்போது தலைக்கோட்டை பிரித்து அது வந்து பாருங்க இந்த ரா, வா என்று தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ஏன்னா பார்த்தா ஒரே மாரி கான்னு தெரியும். ஆனா அத பிரிச்சுட்டீங்கன்னா, அது வந்து ரா, வா அப்படின்னு தனித்தனி எழுத்தா படிக்கலாம் இல்லையா? அந்த 2யும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த மாரி தான் நீங்க இந்த எழுத்துக்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுகிட்டு, படிப்படியா நீங்க இந்த எழுத்த பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இப்ப அடுத்தது சம்ஸ்கிருத கூட்டெழுத்துக்கள். இப்ப சம்ஸ்கிருத கூட்டெழுத்து பயிற்சி நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இங்க மேல கவனிங்களேன் பாருங்க. பிரவேசிக்கஹ அப்புறம் இங்க இஸ்ஸும், தாவும், ராவும், ஹாவும் போட்டிருக்கு இல்லையா? அப்ப ஸ்தரஹ. அப்ப இங்க பாருங்க. பிரதம விபாகஹ இங்க பாருங்க வா, இங்க நா இருக்கா? இந்த மேல சுழிச்சிருந்தா இங்க ரா வரணும். வர்ணமாலா அப்படின்னு பேரு. அப்ப விபாகஹ வர்ணமாலா. அப்புறம் இங்க பாருங்க ஆ, இஸ், டா, மா. அஷ்டம பாட்டஹ. அப்புறம் இங்க பாருங்க. சம் இங்க சாவுக்கு மேல புள்ளி வச்சா சம், யு. இந்த இடத்துல யு, இக். சம்யுக்த வர்ணாக. அடுத்த வார்த்தை வந்து லேகனாபியாசக. அப்ப இங்க நாம் கற்கப் போவது கூட்டெழுத்துக்கள், எழுத்துப் பயிற்சி அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப கடந்த பாடங்கள்ல சம்ஸ்கிருத ஸ்வர மற்றும் வியஞ்சன எழுத்துக்களை படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வியஞ்சன எழுத்துக்களை ஏதேனும் ஒரு ஸ்வர எழுத்துடன் இணைத்தே நம்ம ஒலிக்க முடியும் என்று பார்த்தோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப 2 அல்லது அதற்கு அதிகமான வியஞ்சனங்கள், அதாவது ஸ்வரத்துடன் இணைந்து கூட்டு எழுத்துக்கள் உருவாகின்றன என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எழுத்துக்களில் பல விதங்களாக கூட்டெழுத்துக்கள் காணப்படுகின்றன. இந்த பாடத்துல 4 முக்கியமான கூட்டெழுத்துக்களை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப அந்த ஒவ்வொரு எழுத்தும் எழுதும் முறையுடன் அவைகள் எவ்வெழுத்துக்களில் கூட்டினால் அவ்வாறு உருவாகின்றன என்பதும் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். அதையும் பார்த்துடலாம். அப்படியே கவனிங்க. இப்ப பாருங்க சம்யுக்த எழுத்துக்கள் எழுத்துப் பயிற்சி. சம்யுக்த வர்ணாக லேக்கனாபியாசகா. இப்ப கவனிங்களேன் பாருங்களேன். முதல் எழுத்து வந்து இக்கு, அடுத்த எழுத்து வந்து இஸ்ஸு. அப்ப இக்கு பிளஸ் இஸ்ஸுன்ட்டு க்ஷ். அப்புறம் அதே மாரி பாருங்க. அது எப்படி எழுதப்படுது அப்படின்னா, இந்த ஷ் அப்படிங்கிற எழுத்து ஒண்ணா சேர்த்து, அதோட ஆ சேர்த்துனா க்ஷ அப்படின்னு மாறிடுது. அப்ப இங்க வந்திருக்கிற இந்த ஷ அப்படிங்கிற எழுத்து எது எது சேர்ந்திருக்கு அப்படின்னா, இந்த இக்கும், இஸ்ஸும் சேர்ந்தது தாங்க இந்த எழுத்து. இப்ப நம்ம மேல பார்க்குற எழுத்து வந்து க்ஷ. அதாவது இக்ஷு பிளஸ் அ, க்ஷ அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது 2வது எழுத்து கவனிங்க. அடுத்தது 2வது எழுத்து கவனிங்க. இஜ்ஜு கூட்டல் இன்னு ஈக்குவல் டு ஞ் அப்படின்னு வருது. இஜ்ஜும் இன்னும் சேர்ந்தா இஞ்ச் அப்படிங்கிற மாரி வருது. அப்ப ஞ் பிளஸ் ஆ ஜா அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம உச்சரிக்கணும். ஞ் பிளஸ் ஆ ஜா அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல இந்த எழுத்து உச்சரிக்கப்பட வேண்டும். அதாவது ஜா அப்படிங்கிற எழுத்துல கீழ ஒரு கோடு போட்டா இஜ்ஜு. நா அப்படிங்கிற எழுத்து கீழ போட்டா இன்னு. அப்ப இஜ்ஜு பிளஸ் இன்னு, இஞ்ச் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல வந்துடுது. அப்ப இஞ்சு பிளஸ் ஆ ஞ்சா அப்படிங்கிற எழுத்து தான் இந்த இடத்துல உச்சரிக்கணும். இக்ஷா, ஞா, ஜா அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்த கூட்டெழுத்த கவனிங்க. மேல பாருங்க. இத்து பிளஸ் இர்ரு ஈக்குவல் டு த்ரு அப்படிங்கிற வார்த்தை வருதா? இத்து பிளஸ் இர்ரு ஈக்குவல் டு த்ரு. அப்ப இங்க த்ரு பிளஸ் ஆ த்ரா அப்படிங்கிற எழுத்து வந்துடுது. இத்து பிளஸ் இர்ரு ஈக்குவல் டு த்ரு. த்ரு பிளஸ் ஆ த்ரா அப்படிங்கிற எழுத்து மேல பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க. சிவத்துக்கு வர்ற ஸ் இருக்கு இல்லையா? இஷ் பிளஸ் இர்ரு ஸ்ரு. அப்ப இங்க இஸ் பிளஸ் இர்ரு ஈக்குவல் டு ஸ்ரு. ஸ்ரு பிளஸ் ஆ ஈக்குவல் டு ஸ்ரா. அப்ப இங்க ஸ்ரா, ஸ்ரா அப்படிங்கிற எழுத்து வந்துடுது. அப்போ த்ரா, ஸ்ரா அப்படின்னு இந்த 2 எழுத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மேலே நம்ம பார்த்த இந்த கூட்டெழுத்துக்கள் எழுதுவதற்கு முதலில் சற்று கடினமாக இருந்தாலும், தொடர் பயிற்சியினால் அதை நாம் எளிதாக்க முடியும். அப்ப நீங்க இந்த கூட்டெழுத்தை எழுதி பழகுங்கள் என்று நாம் இந்த இடத்துல புரிஞ்சுகிட்டு இத பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்க. இத எப்படி எழுதுறது? என்ன மாரி இத பிராக்டிஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைய வகுப்புல சொல்லித் தரேன்.
இப்போ நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.